வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் பெரிய அறிவிப்பை வெளியிட்டாங்களே, அதான் 100 நாட்களுக்குள்ள 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படுது அப்படின்ட்டு. இது உண்மைதானா? ஏன்னா திமுக சைடில் முன்னாள் அமைச்சர் இப்போ ஒரு வீடியோ போட்டு என்ன நீங்கள் கொண்டு வந்தீங்க, அது எங்களுதுன்னு அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நம்ம சென்னை கிண்டியில் நடந்துச்சா? இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67,452 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் முன்னிலையில் வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 1,06,998 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது இந்த மாநாடு சார்ந்தா சரி, ரைட்டு. ஒட்டு மொத்தமாக தாவேக்க அரசு அமைஞ்ச இந்த 100 நாட்கள் எடுத்துக்கிட்டா 1.02 லட்சம் கோடி ரூபாய் ஒட்டு மொத்தமாக முதலீடு ஈர்க்கப்பட்டு 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு 1,21,788 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை தேசிய ஊடகங்கள் வரைக்கும் பெருசாக எடுத்து பேசுகிறாங்க. காரணம் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் வந்த பிற்பாடு 100 நாட்களுக்குள்ள இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம மாநிலங்களில் தான் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போறீங்க, இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக போய்க்கும் போல இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, தொழில் வளர்ச்சி புரட்சி பயங்கரமாக ஏற்பட்டிருக்குன்னு அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்படி இருக்குன்னா சந்தோஷம், அதனால் நம்மளுக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை. தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளருது, மற்ற மாநிலங்கள் பார்த்து என்ன வளர்ச்சின்ற மாதிரி புகழ்றாங்கன்னா நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒரு சிலர் இதில் எங்களுக்கு தான்ப்பா பங்கதிகம், இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்மளுக்கு குழப்பம் வருதில்ல. அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க வேண்டிய தார்மீகமான பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அந்த குழப்பம் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல முதலீட்டாளர்கள் வந்தாங்களே, பிஸ்னஸ் பீப்புளெலாம். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பூமியில் இருக்குது. இப்போது NVIDIA சார்ந்து உலகம் முழுக்க எல்லாரும் ஆகா ஓகோன்னு பேச காரணம், ஓவர் நைட்டில் அந்த ப்ராஃபிட் தூக்குனது காரணம் அவங்களோட ரெவன்யூலாம் இந்த செமிகண்டக்டர்ஸோட பங்களிப்பு இருக்குல்ல, அவங்களோட கிராஃபிக் கார்டு சார்ந்து. இதுதான் இந்த செக்மெண்ட் சார்ந்து வெங்கடேஷ் குமார் பாண்டுரங்கன் இவர் என்ன சொன்னார்னா, சிஎம் அவர்கள் சரியான நேரத்தில் நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த 50 வருஷங்களுக்கு செமிகண்டக்டர் அண்ட் AI தான் உலகத்தை ஆட்சி பண்ண போகுது. இதை இந்த அரசு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு, டிவிகே அரசுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஹொசூர் அண்ட் கோயம்புத்தூரில் நாங்கள் முதலீடு பண்ணுறோங்க அப்படின்ட்டாங்க. ரைட்டு. அடுத்து இதே செமிகண்டக்டர் செக்மெண்ட்டை சேர்ந்த மாஸ்தா சிராஜ் இவர் என்ன சொல்கிறாரு, எல்லா ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க தான் 3 வாரமாக தான் நாங்கள் அரசுக்கிட்ட பேசணும் எங்களோட அடுத்த கட்ட பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனை பற்றி. ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்டு? இந்த கவர்மெண்ட்டு. முதலமைச்சருக்கு நன்றிகள்னு அவங்க மனப்பூர்வமாக தங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு பண்ணுறாங்க. ரைட்டு. அடுத்ததாக மின்னணு வாகன உதிரிப்பாக ஏற்றுமதி சார்ந்த முதலீட்டாளர்கள், அதில் இந்த ஒரு பர்சன் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். இவர் என்ன சொன்னார்னா, 3 மாதத்தில் எங்களோட ஆப்ரேஷன் நாங்கள் பெருசாக ஆரம்பிக்கிறோங்க. அனுமதிக்காக இந்த அப்ரூவலுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. ஒரு வேளை அப்ரூவல் வர எங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் டீம்டு அப்ரூவல்னு ஒரு விஷயம் இருக்குது. அதான் அந்த அப்ரூவல் வர வரைக்கும் நீங்கள் இதை வச்சு ஃபுல்லாக பிஸ்னஸ் ஆப்ரேஷனாக பண்ணிக்க முடியும். அந்த வாய்ப்பையும் தாவேக்கு அரசு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகுமாமா. இவங்க தாவேக்க அரசை உயர்த்தி சொல்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆட்சி சார்ந்த ஒரு மக்களோட நம்பிக்கை இறங்க ஆரம்பிக்கும், முந்தைய ஆட்சி சார்ந்து. அது இங்கே நடக்குதா? இந்த ஆட்சியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறைய மாறி இருக்குன்ட்டு நான் சொல்லலை, தாவேக்காவினர் சொல்லலை. இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்களே அவங்க சொல்கிறாங்க. யாரை வேணும்னாலும் எப்போ வேணாலும் ஈஸியாக எங்களை மீட் பண்ண முடியுதுங்க. இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்கள முதலீட்டாளர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த அரசில் எங்களுக்கு பல செலவுகள் மிச்சமாகி இருக்குன்றாங்க. அது என்ன, இந்த அரசு வந்ததுக்கப்புறம் பல செலவு மிச்சமாக இருக்குன்னா அந்த அண்டர்லைன் அது என்ன பல செலவு? ஓகே, இன்னும் சில விஷயங்களையும் அரசு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காப்புல. அவரோட பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது, எங்கே ப்ரோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி உள்ளே நாங்கள் அப்ரூவல் கேட்டு வந்தோம்னாக்கா இதை கூட அதை கூட 1008 பிச்சல் புடுங்கல் இருக்கும் ப்ரோ. இப்போ அது இல்லைன்ற மாதிரி அந்த ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல, அதுதான் அவரோட வார்த்தையாக தெரியுது நம்மளுக்கு. மற்றபடி எதுவும் இல்லை, அந்த விஷயம் தான் வார்த்தையாக தெரியுது. இப்படிலாம் முதலீட்டாளர்கள் பேசும்போது கேட்க அப்படின்னா இத்தனை நாட்களாக தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா நிறுவனங்களும் இருக்குது, எல்லா தொழில்துறை வளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோல, அது ஒரு மாய தோற்றம்ன்றது மட்டும் தெளிவாக புரியுது. அப்போ இன்னும் நிறைய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கணும், அது வரல. அப்போ அது என்ன காரணம்? இந்த கேள்வி நம்மளுக்கு மனசில் வருதா? ரைட்டு. இத்தனை பேர் பேசினாங்களே, முந்தைய ஆட்சி சார்ந்து யாராவது ஒருத்தர் கிரெடிட்ஸை கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட கொடுக்கல. எப்படி ப்ரோ கொடுப்பாங்க? இது டிவிகே அரசோட ஈவெண்ட்டு, இங்கே வரவங்க டிஎம்கே ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களே பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் மறைமுகமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மன வருத்தம் பயங்கரமாக இருக்கும். முன்னாடி டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
இங்கே வந்தவங்க முகத்தில் அந்த சந்தோஷம், ஒரு ரிலாக்ஸேஷன் நல்லா தெரிஞ்சது பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது சரி ஒருத்தராச்சும் டிஎம்கே கவர்மெண்ட் சார்ந்து நல்ல விஷயத்த சொல்லுவாங்கன்னு பார்த்தா முதலீட்டாளர்கள் அந்த பேரையே வாயில் எடுக்கலை. அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஊடகத்தினர் அனுமதிக்கலை. முதலீட்டாளர்கள் மட்டும் இருந்தால் போதுன்னு முடிவு பண்ணி அந்த ஈவெண்ட்டே நடத்திருந்தாங்க. கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல? ரைட்டு. திமுகவுக்கு பெருசாக நன்றி சொல்லலை இந்த ஈவெண்ட்டில். ஆனால் டிஆர்பி ராஜா இருக்கார் பாருங்க, திமுக முன்னாள் அமைச்சர், இந்த தொழில்துறை சார்ந்து ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டவர். அவர் இப்போ ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணிட்டாப்ல. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதில்? எதுக்காக ஊடகத்தை நீங்கள் உள்ளே விடலை இந்த கான்க்ளேவ், இந்த ஈவெண்ட்டுக்கு? இப்போ சைன் ஆகியிருக்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்குல்ல, இதில் 75% திமுக ஆட்சியில் இருக்கிறதாமா, அவங்க கொண்டு வந்ததாமா. அதுதான் நீங்கள் பெரும்பாலும் இங்கே எல்லாத்தையும் ஏதோ நீங்களே கொண்டு வந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஊடகத்தை உள்ளே விட்டால் இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயத்தில் நீங்கள் விடலையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. 100 நாட்களில் எதுக்காக புதுசாக எந்த திட்டமும் கொண்டு வரல அப்படின்றாரு. அதாவது திமுக பண்ண விஷயங்கள் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க, அதைத்தான் இந்த விஷயம் சார்ந்தும் தொழில் முதலீடு சார்ந்தும் பண்ணியிருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காப்புல. புல்லிஷ் ஆன் டிஎன் லோகோ. ஆக்சுவலாக ஒரு காளமாடு தாவரா மாதிரி இருக்கும். இந்த பங்குச்சந்தையில் பார்த்துருப்பீங்கன்னா காளமாடு, அதே மாதிரி கான்செப்ட் தான். முதலீடுகள் அதிகமாக ஈர்க்கப்படணும், அதிகமாக தமிழ்நாடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கணும்ட்டு அதை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி அந்த சிம்பிளை யூஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முந்தைய ஆட்சியில் தொழில்துறை சார்ந்து. அதை மாற்றிட்டு இப்போ வீடு ஒரு பேட்சை குத்திட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? சிஎம் அவர்கள்லாம் குத்திட்டு வந்தது பார்த்துருப்பீங்களா அந்த ஈவெண்ட்டுக்கு? அதை தான் கேட்குறாரு, எதுக்குங்க அதை மாற்றி வச்சிங்க? இதில் கட்சி சார்ந்த குறியீட்டில் எதுவுமே கிடையாது, சென்ட்ரிக்கான விஷயம் தானே, அதையே மாற்றுறீங்கன்னு அந்த கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் கொண்டு வந்த விஷயங்களை தாவேக அரசு கொண்டு வந்த திட்டங்களை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதான் சொல்கிறீங்களா? இது ரியல் பிரச்சனையா, இல்லைனா லோகோ மாற்றினது ரியல் பிரச்சனையா? இங்கே நாம் இதை பற்றி விவாதிக்கணும், இதை பற்றி இல்லை. ரைட்டு, இதுக்கப்புறம் நிறைய இருக்குது பேசுறதுக்கு. அதுக்கு முன்னாடி டிஆர்பி ராஜா அவர்களோட சரமாரி குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இன்னைக்கு காலைல நிறைய பேப்பர் ஆடெல்லாம் பார்த்தேன். அது குறித்து ஒரு 4 கேள்விகள் கேட்போமா? நம்பர் 1, இந்த கான்க்ளேவுக்கு பிரஸ்ஸையே உள்ள விடல. என்ன கதை? ஏன் இவ்வளோ சீக்ரஸி? ஏன் இது வர திட்டங்கள் எல்லாமே சென்ற திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் ரெடி பண்ணது தான்ன்றது ப்ரெஸ்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நீங்கள் சிந்திச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ப்ரெஸ்ஸை விடாமல் இருக்காதீங்க. ப்ரெஸ் ரொம்ப முக்கியம். குறிப்பாக பிஸ்னஸ் ப்ரெஸ் இஸ் வெரி 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 க்ரூஷியல் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன். நம்பர் 2, இதில் வந்த எம்ஓஎஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த திட்டங்கள் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை ப்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கூடாதுன்னு நினச்சிங்களா? தெரியல. நம்பர் 3, நம்ம புல்லிஷ் ஆன் டிஎன் லோகோவே மாற்றிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதையுமே எதுக்கு? எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்ட தேவையில்லை. இதெல்லாம் வந்து நாங்கள் மார்க்கெட் பண்ணி இவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு பப்ளிசிட்டி கொண்டு வந்து வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட்டுக்கு. அது நம்ம அப்படியே தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு யூஸ் பண்ணுறது என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதில் ஒன்றும் திமுகவோ அது ஏதோ பிராண்டிங்லாம் நாங்கள் ஓட்டல. தமிழ்நாட்டுக்கான பிராண்டிங், அந்த தமிழ்நாட்டோட பிராண்டிங்கை திருப்பி ரீபிராண்ட் பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வைக்காதீங்க. இத்தனை நாள் செய்திருக்கும் அந்த பணியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை உயர்த்துறதுக்கு உதவியாக இருக்கும். நம்பர் 4, ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் பியூரோவோட மீட்டிங்கை அவரே சேர் பண்ணுறாரு. அதில் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கிளியர் பண்ணுறாரு. ஆனால் இங்கே இன்னைக்கு நடந்த இந்த கான்க்ளேவ் மூலமா நான் கேள்விப்படுறது வந்து, நீங்கள் இந்த புதிய ஆட்சி வந்து சென்ற திமுக ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டு முடிக்கப்பட்ட அந்த திட்டங்களோட எம்ஓயூஸ் மட்டும் தான் இன்றைக்கி நீங்கள் சைன் பண்ணுறீங்க, அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக சைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 75% ஆஃப் தோஸ் எம்ஓயூஸ் சைன் டுடே ஆர் an outcome ஆஃப் த டிஎம்கே ரெஜிம்ஸ் குட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போது புதிய திட்டங்கள் ஏன் வரல? இந்த 100 நாட்களில் ஏன் பெரிய புதிய திட்டங்கள் இன்னும் வரல? நம்பர் 5, ரொம்ப முக்கியமான வேட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவ்வளோ திட்டங்களும் இங்கே வரணும், இன்னும் பெரிய திட்டங்கள்லாம் இங்கே வரணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸில் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒசூர் அண்ட் பரந்தூர் ஏர்போர்ட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் தமிழ்நாடுஸ் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இதில் இன்றைய ஆட்சியாளருக்கு என்ன ஸ்டாண்டுன்றது கிளாரிட்டி இன்னும் வரல. எனவே திராவிட நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பெற்றிருந்த அந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனில் நம்ம இன்னும் கவனம் செலுத்தணும். நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் புதிய நிறுவனங்கள், புதிய வெளிநாட்டு முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு புதிய இடங்களில் வருவதை நாம் உறுதி செய்வது மிக மிக அவசியம். முதலமைச்சர் இதில் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். பார்த்துறீங்களா அவரோட வீடியோவை? எனக்கு என்ன நம்ம உள்ளபடியே புரியல. நாங்கள் தான் பண்ணுன்றதை நாமளே சொல்லக்கூடாது. நம்மளால் பெனிஃபிஷியராக இருப்பாங்களே, நம்மளால சில கம்பெனிஸ் உள்ளே வந்திருக்கோல, தொழில் முனையத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்களே, எம்ஓஏ அப்ரூவலில் ரொம்ப ஈஸியாக கிடச்சது மெச்சிருப்பாங்களே, அவங்க சொல்லணும். ஆனால் அவங்க எத்தனை பேர் இருக்க சொல்லியிருக்காங்க? நம்ம அந்த கருத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஏங்க, நான் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்துக்கிட்டு அந்த கட்சியை எதிர்த்து பேச முடியும், அந்த கட்சி சார்ந்தா பேச முடியும், இது அரசியல் தான். ஓகே, ரைட்டு. இந்தளவுக்கு ராஜா அவர்கள் பேசி வீடியோ வெளியிட்டிருக்காங்களே, என் மனசில் ஒரே ஒரு கேள்வி தாங்க.
எதுக்காக இந்த போல நிகழ்ச்சியை நீங்கள் அன்றைக்கே செஞ்சுருக்கணும்ல, ஏன் செய்யலை? இது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெரிய பெரிய முதலீடுகளோட ஈர்க்கப்பட்டிருக்குன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு அது பெரிய பூஸ்டப்பாக அமைஞ்சிருக்குமே. எலெக்ஷன் டைம்ல இதை சொல்லி வாக்கு கேட்டுருக்கலாமா பயங்கரமா? ஏன்னா வேலை வாய்ப்பு நிறைய உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு எம்ஓஎஸ்லாம் இறுதி வடிவம் எடுக்குது அப்படின்னா இதை நீங்கள் அப்போ பண்ணாமல் இப்போ எங்கே நாங்கள் கொண்டு வந்தது அதை தாவேகா அரசு ஸ்டிக்கர் ஓடுதுன்னு சொன்னால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்க பிடிச்சா தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி 75% நீங்கள் கொண்டு வந்ததை இப்போ இவங்கள்தான் சொன்னாலும் அதை மக்கள் தாவேகா அரசோட தான் பார்ப்பாங்க. எந்த ஆட்சியில் என்ன விஷயம் நடக்குதோ அந்த ஆட்சி கொடுக்குற விஷயமா தான் மக்கள் பார்ப்பாங்க. அதை மைண்டில் முதல்ல வச்சுக்கணும். சரி, இவ்வளோ தூரமே எதுக்கு டிபேட்டு? சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். திமுக அரசு கொண்டு வந்த முதலீடுகள் என்னென்ன, அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே அதுக்கப்புறம் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் என்னென்ன, எத்தனை கம்பெனிஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க, இது சார்ந்து ஒரு வெள்ளை அறிக்கை. இது கூடவே தாவேகா அரசு எவ்வளோ இனிஷியேட் பண்ணி முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க, இதை சார்ந்த ஒரு வெள்ளை அறிக்கை. இது ரெண்டுத்தையும் இப்போ யாரால் வெளியிட முடியும்? தாவேகா அரசால் வெளியிட முடியும். அதை வெளியிட்டால் மக்கள் தெளிவாயிடுவாங்களே. இது என் மனசுக்கு எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்கள் மனசுக்கு எதிர்பார்ப்பு இதுதான். டிஆர்பி ராஜு அவர்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம புறந்தளிட முடியாதுல்ல, ரைட்டு. அப்போனா தமிழக அரசு ஃபுல்லாக இதை தரட்டுமே, டேட்டா ஃபுல்லாக எடுக்கட்டுமே, அதை வெளியிடட்டுமே. திமுக என்னென்ன பண்ணியிருக்காங்க தொழில்துறை சார்ந்தன, இப்போ 100 நாட்களில் தாவேகா என்ன பண்ணிக்கிட்டு தொழில்துறை சார்ந்த வெளியிட்டுமே. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த 5 வருஷம் பெஸ்ட்டா இல்லை இந்த 100 நாட்கள் பெஸ்ட்டானு நம்ம அதிலே கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதை தாவேகா அரசு பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்ல விஷயங்களை இனிஷியேட்டிவாக பண்ணிட்டு இருக்கீங்க. அது சார்ந்த எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சா அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஆளும் அரசு, அதுதான் மக்களுக்கான புரிதலை ஏற்படுத்தும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். பார்ப்போம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இதை விட்டு எதுக்காக நாம சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கணும்? ரியல் நம்பர்ஸை பார்த்தா நாம தெரிஞ்சிட போகிறோம். கீர்த்தனா அவர்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று கவனிச்சிங்களா? அதாவது 21 நாட்களுக்குள்ள தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குறது. நல்ல விஷயம் இது. சிங்கிள் விண்டோ மெத்தட் மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே பிஸ்னஸ் பீப்புளோட அந்த புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் சார்ந்த முதலீட்டாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதை கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போதைய தொழில்துறை வேகத்தை நாம் மும்மடங்கு ஆக்கினாலே 143 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்ற எக்கானமி டார்கெட் இருக்குல்ல, அதை நம்ம ரீச் பண்ணிட முடியும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? புரியலையே. 2036 வருஷத்துக்குள்ள இந்த 143 லட்சம் கோடி அப்படின்ற பொருளாதார இலக்கை அடையிறது தாவேகா அரசு லட்சியமாக கொண்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பிஸ்னஸ் உள்ள வரணுமே, கம்பெனிஸ் உள்ள வரணுமே, ஃபேக்ட்ரிஸ் உள்ள வரணுமே. கேட்டிங்கன்னா என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குல்ல தொழில் வளம் சார்ந்து, இதை நம்ம இன்னும் 3 மடங்கு அவுட்புட்டை பெருசாகணும்னு வைங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸு சர்வீஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். நம்ம கண்டிப்பாக இந்த டார்கெட் ரீச் பண்ண முடியும். இதை தாண்டி இன்னும் நிறைய கம்பெனிஸ் புதுசாக கொண்டு வரோம்னாக்கா 2036 வரைக்கும் நம்ம உட்கார வேணாம், அதுக்கு மட்டும் ரீச் பண்ணிட முடியும். ஸோ கண்டிக்கிற தூரத்தில் இந்த டார்கெட் இருக்குது. நம்பர்ஸ் பார்க்க பெருசாக இருக்குது. ஏன்னா இந்தியாவோட மற்ற மாநிலங்கள் வர்சஸ் தமிழ்நாடுன்ற மாதிரி தான் இந்த விஷயத்தில் பார்க்க முடியும். மற்ற மாநிலங்களாம் சேர்ந்து 3 பங்கு நிரப்ப முடியுதுன்னா தமிழ்நாடு மட்டும் அதில் 1 பங்கு. இட் மீன்ஸ் 4ல் 1 பங்கு தமிழ்நாடு நிற்கிதுன்னு அர்த்தம். மற்ற மாநிலங்கள் சேர்ந்து 3, நம்ம மட்டும் 1. கேட்கவே கெத்தாக இருக்குல்ல? ஸோ இது கனவு, நல்ல கனவு, சூப்பர் ட்ரீமு. இதை அச்சீவ் பண்ணணும்னா இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியல் க்ரோத் சார்ந்து நம்ம ட்ரிப்பிளாக மாற்றினாலே போதுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.